இங்கே அவன் அவங்க அப்பாவை கொலை பண்ண பிளான் போட்டுட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்தா அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. அதை பார்த்ததுமே பாசத்தில் அவங்க அப்பாவை இவனை காப்பாத்திடுறான். ஸோ அன்னைக்கு தான் இவனுக்கு அவங்க அப்பா மேலே வச்ச பாசம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு தெரிய வருது. அன்னிலிருந்து அவங்க அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறான். தென் இவன் அந்த ஆக்சிடென்ட் பண்ண சொன்ன அண்ணனை போய் பார்க்கறான். அவர் இவனை பார்த்ததுமே ரொம்பவும் கோவப்படுறாரு. அப்பதான் இவன் ஒரு உண்மையை சொல்ல வரான். என்னோட அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்தா 80 லட்சம் தான் கிடைக்கும். அதுவே ஆக்சிடென்ட்ல இறந்தானா இன்சூரன்ஸ் பண்ண 1 கோடி சேர்ந்து வரும். அதனால தான் அவரை காப்பாத்துறேன்னு சொல்றான். ஆனா இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு கல்யாணத்துக்கு போக போறேன்னு சொல்லி சொல்றாங்க. அதை கேட்டதுமே அவங்க அப்பா மட்டும் தனியா போறதுக்காக இவன் கையை உடச்சிக்கிறான். தென் அவங்க அப்பாவும் தனியா போறாரு. அப்ப இவன் மேல போய் சிகரெட் அடிக்கிறான். சிகரெட் பாக்ஸ் ஓபன் பண்றான். பார்த்தா ஒரு லெட்டர் இருக்கு. என்னன்னு பார்த்தா இந்த விஷயம் எல்லாம் அவங்க அப்பாவுக்கு தெரியும்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. தென் என்னோட கடைசி ஆசையை என்னோட மனைவியை மட்டும் ஒழுங்கா பாத்துக்கணும்னு எழுதி வச்சிருக்காரு. அதை படிச்சதுமே அவங்க அப்பாவை காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றான். அந்த லாரிக்காரன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். தென் அவங்க அப்பா கால் பண்றா. பார்த்தா அவங்க அப்பா அந்த போனை வீட்லயே வச்சுட்டு போயிருக்காரு. ஸோ இவனும் அப்பாவை எப்படியாச்சும் காப்பாத்தலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ளேயே ஆக்சிடென்ட் ஆயிடுது. அப்ப அந்த டிரைவர் அந்த ஹாஸ்பிட்டல்ல பாக்குறான். பார்த்ததுமே ஏன்னா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்கன்னு கேட்கறான். அப்பதான் இவர் உங்க அப்பாக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு அவரே போய் ரோட்ல வந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டாருன்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே அவங்க அப்பா கிட்ட போயிட்டு எப்படியாச்சும் உயிரோட வந்திருக்கும்பா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து டாக்டர் வந்து இவர் இறந்து 10 நிமிஷம் ஆச்சுன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ எல்லாம் முடிஞ்சதுமே அவங்க அப்பாவோட இன்சூரன்ஸ் பணம் வந்துருது. ஆனா இப்போ குற்ற உணர்ச்சியில் அதை தொடக்கூட முடியாம அவங்க அப்பாவோட கடைசி ஆசையா அவங்க அம்மாவை மட்டும் பார்த்துக்கிட்டே வாழ ஆரம்பிக்கிறான்.